வணக்கம். பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அமளி அப்புறம் ஆக்டர் விஜயருடைய ஸ்டேட்மெண்ட், இதற்கிடையே நிறைய சம்பவங்கள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்காம அது ஒரு விவாதம் ஆகாமலே போயிட்டு இருக்கு. அப்படி என்ன சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா, முதல்ல திருச்சி சிவா அவர்களுடைய ஸ்பீச் பாராளுமன்றத்தில். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி அவர்கள் நோன் ஃபார் கான்ட்ரவர்சிஸ், ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் படிக்கிற காலத்தில் பிஏ பட்டம்லாம் படிச்சுட்டாங்க, பிஏ பட்டம் பெற்றுட்டாங்கன்னா போர்டு போட்டு வச்சுருவாங்க. இப்போ நாய்கிட்ட கூட பிஏ பட்டம் இருக்குது, ஒரு நாய் கூட பிஏ பட்டம் வச்சிருக்கு என்றால் இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. என்ன கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இதுக்கு முன்னாடி பட்டியலினத்தவர் நீதிபதிகள் ஆயிருக்காங்கன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று சொன்ன ஆர்எஸ் பாரதி அவர்கள் இப்பொழுது மீண்டும் பிச்சை என்று சொல்லியிருக்கிறார். மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம் நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல், இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி, அப்போ என் பேர் வேறு, பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா, ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா? இப்போ யார் வீட்லையாவது பிஇன்னு தொங்குதா? யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். இது இவர்களுக்கு புதிது கிடையாது. இவங்க ராஜ பரம்பரை மாதிரியும் மக்கள் எல்லாம் கொத்தடிமைகள் மாதிரி நினப்பு போல இவர்களுக்கு. அதனால திமுக அமைச்சர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் வந்து ஓஷி அப்படிம்பாரு மக்களை பார்த்து, இன்னொரு அமைச்சர் அப்படியே மேடையில் நிற்க வச்சு ஒரு பெண் கிட்ட, அம்மா நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்க வேண்டியது. இன்னொரு அமைச்சர் மனு கொடுக்க வந்த பெண் கிட்ட மனுவை வாங்கி அவங்க மண்டையிலே அடிக்க வேண்டியது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்க என்ன ராஜ பரம்பரை, மக்கள்லாம் கொத்தடிமைகளா? இவங்க என்ன பிச்சை போடுறது? மக்களுக்கு இவங்க பிச்சை போடுறாங்க. அதாங்க இப்போ எத்தனையோ ஆண்டுகளாக நாங்கள் போட்ட பிச்சை பிச்சை என்று இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் திமுக ஓட்டு போட்டு இருக்காங்களே, எப்படி என்றுதான் ஒரு எல்லாரும் கேட்குறாங்க. எப்படிப்பா இவங்க ஜெயிக்கிறாங்க? இவங்க பேசுறது வேர்பல் டயரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி துர்நாற்றம் வீசக்கூடிய பேச்சுக்களை பேசிட்டு, கேட்க முடியாத அளவுக்கு பேச்சுக்களை பேசிட்டு, மக்களை கொத்தடிமைகள் போல் நடத்திவிட்டு இவங்க அப்படியே ஈஸியாக சுலபமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது மட்டுமா, இன்னொரு அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் பெரிய சோஃபால, இவர் மட்டும் கம்பீரமா அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு, ராஜா பகவத் மாதிரி. அவரை பார்க்க வந்த பட்டியலின பழங்குடியின நபர்களை நிக்க வச்சு கால் மேல கால் போட்டு, இவர் கால் மேல கால் போட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க, அப்படியே பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, யாரை நிக்க வச்சாரோ அவர் சொல்றாரு, அங்க அவ்வளோ சேர் இருந்துச்சு, எனக்கு போடவே இல்லை. இதுதான் இவர்களுடைய மென்டாலிட்டி. இன்னொரு MP கதிரானந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் வந்துச்சா மூஞ்சிலாம் பலபலான்னு இருக்கு. இவ்வளவுதான் இவர்கள். இந்த BA பேச்சுக்கு தான் MK ஸ்டாலின் அவர்கள், அவர் BA முடிச்சதாக, BA ஹிஸ்ட்ரியா, ஆமாப்பா BA ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்காரு பிரசிடென்சி காலேஜில் 1973. அந்த நியூஸ் கார்டு வைரலாக போயிட்டுருக்கு. இது எதுக்கு போட்டிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். திராவிட இயக்கம் என்ற ஒரு இயக்கம் உருவாகி நீங்கள் இப்போது படிக்கிறீங்கன்னா நாங்கள் தான் காரணம், தெருவில் நடமாடுறீங்கன்னா நாங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம், உங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் இப்போ 3 வேளை சோறு துணுறீங்கன்னா நாங்கள் தான் காரணம், மூச்சு காற்று ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறீங்களா நாங்கள் தான் காரணம், இப்படி நாங்கள் காரணமாக இல்லாத ஒன்றுமே கிடையாது என்று ஒரு ஆணவத்தோடு, இதுதான் அவர்களுடைய அரசியல் கணக்கு என்பது. பாருங்கள், நீங்கள் உங்களை படிக்க வச்சுருந்த நான் தான், உங்களை சட்டப்பட வச்சுருந்த நான் தான், வேட்டி கட்ட வச்சுருந்த நான் தான் என்று சொல்லி பா இவங்க இல்லைன்னா நம்ம எங்கே இருந்திருப்போம், பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்போம் போலன்னு மக்களை நம்ப வச்சு, அது மூலமாக காலங்காலமாக ஒரு குடும்பம் ஆண்டா போகிறோம், மற்றவர்களும் அப்படியே கொத்தடிமையாக இருக்கட்டும் என்று மக்கள் அந்த அளவுக்கு மக்களை மயக்கி வச்சுருக்காங்க இந்த கும்பல். இன்னொரு முக்கியமான ஸ்பீச் நான் கோட் பண்ணியே ஆகணும். பாராளுமன்றத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசியது, ரொம்பவே மூத்த உறுப்பினர். அவர் என்ன பேசுகிறாரு, மத்திய அரசு மாநிலங்களை உருவாக்குவதில்லை, மாநிலங்கள் தான் மத்திய அரசை உருவாக்குகின்றன என்று மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை யாருக்காவது தோடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி? எப்படி சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். மாநிலங்கள் இந்தியாவை உருவாக்கவில்லை, இந்தியா என்ற நாடு உருவான பிறகுதான் மாநிலங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டன அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் கூட சொல்லுவாங்க. இவர்களுடைய அந்த பிரிவினைவாத ரத்தம் என்பது பாராளுமன்றம் வரைக்கும் பாஞ்சிட்டு இருக்கு.
இன்னொரு எம்பி என்னடானா, இது இப்போது அவர் எம்பி இல்லை, முன்னாள் எம்பி, கோமுத்ரா ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு மட்டும்தான் முன்னேறிய மாநிலம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, மற்ற யாருக்கும் அறிவில்லை, கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அவங்கெல்லாம் என்ற இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை வச்சுக்கிட்டு இவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னன்னு சொல்றது, பாவங்க அந்த மக்கள் நொந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நொந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் தேர்தல் வந்து அவர்கள் ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அதற்காக தான் உரையாட வேண்டும், மக்களோடு உரையாடிக்கிட்டே இருக்கணும், இவர்களுடைய பண்டவாளங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு, மாநிலங்கள் சேர்ந்து இந்தியாவை உருவாக்குது. எங்கெங்க எந்த ஹிஸ்டரி புக்கில் அங்கே படிச்சிங்க? இது ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட். ஆண்டாண்டு காலமாக ஒரே சிவிலைசேஷனாக நாம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது தவிர சரி, பொலிட்டிக்கலாக பேசுவோம். பொலிட்டிக்கலாக பேசணும்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது 1947 கிடைச்சு. அதற்கு பிறகு அனைத்து சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து நவம்பர் 1, 1956 என்றதான ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆகுது. அப்போதானே இதெல்லாம் மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. இன்னும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதனுடைய ஆரிஜின் டேட், இந்த ஸ்டேட்ஹுட் டே அப்படிங்கிறது வேற 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 நாட்கள்ல இருக்கும். அப்படி வேற வேற நாட்கள்ல உருவான மாநிலங்கள்லாம் சேர்ந்து எப்படி மத்தியில் இந்தியாவை உருவாக்கி இருக்க முடியும்? லாஜிக்கே இல்லையே. இப்போ இப்படிதான் இவங்க என்ன பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒன்றிய அரசு என்பது மாநிலங்கள் அனைத்தும் சேர்ந்து உருவாக்கியது ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கடத்த ட்ரை பண்றாங்க. ஃபேக்சுவலி ஃபால்ஸ், அப்சல்யூட்லி ஃபால்ஸ். முதல்ல தேசம் உருவான பிறகுதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன நிர்வாக வசதிக்காக என்பது அனைவரும் அறிந்தது. பட் ஸ்டில் யூனியன் கவர்மெண்ட் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது அது என்னது, கம்மிங் டுகெதர். ஒவ்வொரு மாநிலமாக we are coming together என்று மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒரு தேசம் உருவானது. ஆனால் இந்த நாட்டில் ஹோல்டிங் டுகெதர், தேசம் முதல்ல உருவாகி அதற்கு பிறகு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. இதை திருச்சி சிவா அவர்கள் உணர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதம் என்ற போலி இனவாதத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் உணர வேண்டும். இன்னும் சாதாரண பொதுமக்கள் உணர வேண்டும். ஏன்னா இப்போ வரைக்கும் பொதுமக்கள் என்பவர்கள் கொஞ்சமாவது இதுல இருந்தால் தள்ளி இருக்கு, பிரிவினைவாதத்திலிருந்து தள்ளி இருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த இந்த அரசியல்வாதிகள் பிரிவினைவாதம் பேச 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 இது மக்கள் மத்திய கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசை நஞ்சாக்கிவிடும். அதனால தான் சொல்கிறோம், திமுகவுடைய மைண்ட் செட் என்பது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு மைண்ட் செட். இது தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஸ் பாரதி அவர்களாக இருக்கட்டும், திருச்சி சிவா அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இன்று தமிழகத்திற்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, திராவிட இயக்கம் போட்ட பிச்சைங்கிறாரு. இன்னொருத்தர் பாராளுமன்றத்தில் போய் ஃபேக்டுக்கும், அதாவது உண்மைக்கும் அவர் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு வராரு. அடுத்த தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று நம்பலாம். அதற்காக உழைப்போம். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதோட வணக்கம். அதே மாத்திரம்.